ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். பிரீத்தி, என்ன பண்ற நீ? இந்த குடும்ப மானத்தை கப்பல் ஏத்திட்டு வந்திருக்கா அங்கிள். அவளுக்கு பட்டு கம்பளம் விரிச்சு வரவேற்கவா முடியும்? இந்த பார், வித்யாவால இந்த குடும்ப கௌரவம் உயர்ந்திருக்கே தவிர இதுவரைக்கும் தாழ்ந்ததில்லை. என்ன நடந்ததுன்னு தீர விசாரிக்காம உன் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத பிரீத்தி. என்ன மிஸ்டர் சந்திரமோகன், எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறீங்க? சோசியல் மீடியாவில் என்னென்ன பேசிக்கிறாங்கன்னு நீங்களும் தானே பார்த்தீங்க. இவ்வளவு உங்க பையனு தான் இன்னைக்கு வைரல் கப்பல், தெரியுமா? ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் கால் பண்ணி உங்க பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண பையன் வேற ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கானேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அவமானத்தை நாங்க சந்திச்சதே இல்ல. சோசியல் மீடியால பரவற விஷயத்தெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டா இந்த உலகத்துல எவனாலையும் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா வாழ முடியாது. 1000 பேர் நினைச்சா நல்லதை கெட்டதாவும் கெட்டதை நல்லதாவும் ஒரு நொடியில மாத்த முடியும். இத போய் இவ்வளவு சீரியஸா பேசுறீங்க? வித்யா என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பெருசா தெரியாதுங்க. அவ கொலை செஞ்சுட்டு வந்து நின்னாலும் அதுல நியாயம் இருக்குன்னு பேசுற ஆள் நீங்க. ஆமா, வித்யா கொலையே செஞ்சுட்டு வந்தாலும் அதுல கண்டிப்பா ஒரு நியாயம் இருக்கும். ஏன்னா வித்யா தப்பு செய்ய மாட்டான். இப்ப வித்யா கொடுத்த பேட்டியிலையும் அவன் மேல எந்த தப்புமே இல்ல. அத ஒரு குற்றமா பாக்குறத என்னால ஏத்துக்க முடியாது. இந்த விஷயத்துல உங்க அனுமதி எனக்கு தேவையில்லை. விஜய், எங்கடா உன் தம்பி? வேதா, கொஞ்சம் பொறுமையா இருமா. இல்லக்கா, இது பொறுமையா விசாரிக்கிற விஷயம் இல்ல. ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால்ல என்ன பார்த்து நடுங்குனவனுங்க எல்லாம் அந்த வீடியோவை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன பார்த்து கேள்வி கேக்குறாங்க. மீட்டிங்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச பிசினஸ் மேன்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு அத்தனை பேர்கிட்ட இருந்து போன் கால் வருது. பதில் சொல்ல முடியல என்னால. அதுக்கெல்லாம் இவங்க கொடுத்த பேட்டி தானே காரணம். எங்க அவன்? சஞ்சய், சஞ்சய் வரப்போறியா இல்லையா? சஞ்சய், கோமால இருந்து கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் வித்யா எங்கன்னு கேட்டு பதறினதுனால உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக இவள வித்யாவா நடிக்க சொன்னோம். அது இவ்ளோ பெரிய பிரச்சனையில வந்து முடியும்னு நான் நினைக்கவே இல்ல. இப்ப நான் வெளியில போக சொல்றது இந்த வீட்ல வேலை செஞ்ச வாணிங்கிற நர்ஸ, உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு வித்யாவை இல்ல. போதுமா? இனிமே இவள வச்சு எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. இவ வாணி நம்பிட்டு இருக்கும் போதே அம்மா இவ்வளவு கோவப்படுறாங்களே. இவதான் உண்மையான வித்யான்னு தெரிஞ்சா என்ன செய்வாங்க? நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கேன். உங்க மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கும் கேக்குது. ஏன் மைண்ட் வாய்ஸும் அதுதான். ஓ, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? சரி, இவ வாணியாவே இருக்கட்டும். இவ்வளவு நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கால. வாணியும் என் பொண்ணு மாதிரி தான். இவ செஞ்ச உதவிக்கு கைமாறா வாணி தொடர்ச்சியா இந்த வீட்லயே வேலை செய்யணும். இவ இந்த வீட்டை விட்டு போகலன்னா அப்புறம் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். உங்களுக்கு நான் முக்கியமா, இந்த வாணி முக்கியமானு இப்பவே முடிவு பண்ணுங்க. என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாமா? நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். போடு. வாணி, அவசரப்படாதமா. என்னால அம்மா இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம்
நான் இங்க இருக்கிறது சரியா இருக்காது. வாணி, நான் போறேன். ஏய் வாணி, போறேன்னு சொல்லிட்டு உள்ள போற. அவளோட மூட்டை முடிச்செல்லாம் எடுக்க போவா பிரீத்தி. அப்போ ஓகே, சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்பு. இங்க வா. கார்த்திக் மேடம், உங்க வீடியோ வைரல் ஆகணுங்கிறதுக்காக எந்த பெர்மிஷனும் இல்லாம பப்ளிக்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது அவங்களோட பர்சனல் லைஃபையும் ஃபேமிலி லைஃபையும் பாதிக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாவது பொறுப்போட நடந்துக்கங்க. என் பையன் சஞ்சய்க்கு ஏன் சொல்தா வேதம். ஏன் பேச்ச மீறி அவன் எதையுமே செய்ய மாட்டான். சஞ்சய்க்கும் பிரீத்திக்கும் தான் கல்யாணம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இன்னும் 10 நாள்ல அவங்களோட நிச்சயதார்த்தம். இனி யாரும் இத பத்தி தேவையில்லாத வதந்திய பரப்ப வேண்டாம். நன்றி, வணக்கம். இன்னும் ஏன் நிக்கிற? உன் வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பு. வித்யா, நாங்க அந்த உண்மையை சொல்ல விட மாட்டோம்ப்பா. என்னடா உங்க அம்மாவுக்காக என்னையே எதிர்த்து நிக்க தயாராயிட்டீங்களா? அப்பா, உங்களை நாங்க எதிர்த்து நிக்கலப்பா. உங்ககிட்ட நாங்க உதவி கேக்குறோம்ப்பா. தயவு செஞ்சு அவதான் வித்யான்னு அம்மா கிட்ட சொல்லிடாதீங்கப்பா. இப்ப அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாதுப்பா. ஆமாப்பா, ஒரு சாதாரண சோசியல் மீடியா வீடியோல சஞ்சய் அவ்வளவு வந்ததுக்கே அவங்க எவ்வளவு கோவப்பட்டாங்கன்னு பாத்தீங்கல்ல. அவதான் வித்யான்னு தெரிஞ்சது, அவங்க கோவம் எப்படி இருக்கும்? என்ன எல்லாரையும் சுட்டி எரிச்சிருவாளா? இப்படி பயந்து பயந்துதான் இந்த குடும்பமே இந்த நிலைமையில இருக்கிற. இனியும் நான் விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் உண்மையை சொல்லதான் போறேன். போடா. அம்மா உயிருக்கே ஆபத்தாயிடுச்சுனா என்னப்பா பண்ணுவீங்க? என்னடா சொல்ற? அவங்க எக்ஸ்ட்ரீமா கோவப்படும் போது அவங்களை நம்ம யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுப்பா. அந்த நேரம் அவங்க என்ன வேணா செய்வாங்க. உங்க உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான்ப்பா அம்மா அவளை வித்யாவா நடிக்க சொன்னாங்க. இப்ப நீங்க அவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பேசினா எப்படிப்பா? இன்னைக்கு அம்மா வித்யாவை வெளியே போக சொன்னாலும் அவ நம்ம ஃபேமிலிக்கு செஞ்ச உதவிய எதையும் மறக்கலப்பா. நாளைக்கே அவங்க கோபம் குறைஞ்சா திரும்பவும் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். ஆனா அவதான் வித்யான்னு தெரிஞ்சா இந்த ஜென்மத்துல அவளை இந்த வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வரவே முடியாது. அதையும் மீறி நாம வித்யாவை வீட்டுக்குள்ள சேர்க்க ட்ரை பண்ணா அந்த நிமிஷம் அம்மா என்ன செய்வாங்க நம்மளால கணிக்கவே முடியாதுப்பா. அப்பா, இத்தனை வருஷம் அம்மா கூட வாழ்ந்தவர் நீங்க. அவங்கள பத்தி எங்களை விட உங்களுக்கு தான்ப்பா அதிகமா தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த உண்மையை சொல்லலாமாப்பா? இப்ப நான் என்னதான்டா பண்றது? வித்யா இந்த வீட்டை விட்டு போறத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அப்பா, நான் அப்படியும் சொல்ல வரல. இங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவ கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு திரும்ப வருவா. ஆமாப்பா. வந்துருவாளா? நிச்சயம் வருவாப்பா. வாங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. வாங்க வாங்கப்பா வாங்க.
வாங்க வாங்கப்பா வாங்க, உட்காருங்க உட்காருங்கப்பா. கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, பேசிக்கலாம். ஒரு பக்கம் நான் உசுரா நினைக்கிற உங்க அம்மா, அம்மாவை நான் இல்ல மனசா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவளை கண்டுபிடிக்கவே முடியல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. ஆன்ட்டி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பின ஒருத்திய நீங்க 2 பேரும் உள்ள கூட்டிட்டு வர ட்ரை பண்றீங்களே, இது ஆன்ட்டிக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்னடி எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டுறியா? நான் ஏன் மிரட்ட போறேன்? அவளை கண்டுபிடிச்சு நீங்க திரும்ப கூப்பிட்டாலும் அவ இந்த வீட்டுக்கு கண்டிப்பா திரும்ப வரமாட்டா. ஏன்னா அவ இங்க வந்தா அவளால என்னென்ன பிரச்சனை நடக்கும்னு உங்களை விட அவளுக்கு நல்லா தெரியும். அத பத்தி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம், கிளம்பு. வித்யா எங்கன்னா போயிருப்பா? ஒருவேளை பர்த்டே பார்ட்டில நடந்த மாதிரி. சச்சா, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இனி எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் அவ அப்படி ஒரு முடிவெடுக்க மாட்டா. அப்ப அவ எங்க தானா இருக்கா? அரசனூருக்கு தான் போயிருக்கணும். அங்க போய் அவளை பார்க்க முடியுமாண்ணா? அவ எப்படி இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா. சார் சொல்லுங்க சார். யோ என்னையாச்சு, கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? சார் பின்னாடியே துரத்திட்டு தான் சார் வந்தோம். எங்க போனானே தெரியல சார். தேடிக்கிட்டு இருக்கோம் சார். எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம் சார். இங்க பாரியா, இன்னும் 24 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். இல்ல நம்ம எல்லாரோட வேலையும் போயிடும். சீக்கிரம் கண்டுபிடிங்க. ஓகே சார், கண்டுபிடிச்சிருவோம் சார். யோ இப்ப என்னையா பண்றது? எங்க போனானே தெரியலையா? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுனா நம்ம அத்தனை பேர் வேலையும் போயிடுயா. அதுக்குள்ள எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும். யோ அங்க ஏதோ சவுண்ட் கேக்குதியா? யோ இந்த பக்கம் போய் பாப்போமா? வாயா போய் பார்க்கலாம். உடம்புல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அங்கங்க போய் சரியா செட் ஆயிருக்கு. பெரியப்பா இது பெரியப்பா படிச்சிருக்க பெரியப்பா, படிச்சிருக்க பெரியப்பா. ஏய்யா யாரு இவனுங்க? என்னையா இதெல்லாம்? அதான் நான் சொன்னல பெரியப்பா, நம்ம பங்காளிகன்னு. பங்காளிகன்னா யாரு? எந்த வகையா? அதான் எல்லாம் அந்த சிவனாண்டியோட சில்லறைங்க தான். முதல் மரியாதையும் பரிவட்டமும் கிடைக்கலன்னு இத்தனை வருஷமா ஏதோ ஒரு கலவரத்தை பண்ணி திருவிழாவை நடக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பாவும் பேசி தீர்த்துக்கலான்னு முயற்சி பண்ணி இந்த ஊருக்காக உயிரை விட்டுட்டாரு. அப்பா மாதிரியே நானும் இருப்பது தப்பு கணக்க போட்டான்.
நான் பேசி தீக்கிற ஆள் இல்ல, தீர்த்துட்டு பேசுற ஆளுன்னு இப்ப அவனுக்கு புரிஞ்சிருக்கும். ஏய்யா, படிச்ச புள்ள நீ இப்படி அவனுக்கு கூட சரிக்கு சரியா மல்லுக்கு நிக்கிறது சரியா வருமாயா? ஐயா, போலீஸ கூப்பிடலாம்ல? இல்ல பெரியப்பா, அரசாங்க உதவி இல்லாம நாம இந்த திருவிழாவை நடத்தி காட்டணும். அதுதான் நான் என் அப்பாவுக்கு செய்யற கைமாறு பெரியப்பா. நடத்தி காட்டுவேன் பெரியப்பா. போலாம் பெரியப்பா, வாங்க. போலாம். உன்னதான் கேக்குறேன், சொல்லுமா, நீ எப்படிமா இங்க வந்த? உங்களை பார்க்க தான் தாத்தா வந்தேன். நீங்க இந்த ஊர்ல இருக்கிறதா சொன்னாங்க, அதான். உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா பெரியப்பா? என் ஊருக்கார பொண்ணு, என் பேத்தி மாதிரியா? ஆத்தா உங்க பேத்தியவே அடையாளம் காட்டியிருக்கா பெரியப்பா. இவ வெளியூர் பொண்ணு, இவ எப்படி இதெல்லாம் செய்யறது? என்னம்மா இப்படி சொல்ற? கடவுளுக்கு ஊரு பேரு எந்த பேதமும் இல்லம்மா. யாரு வேணாலும் சடங்கு செய்யலாம். இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த கோவில்ல இப்ப திருவிழா நடக்க போகுதுதா. அத ஒரு பொண்ணுதான் முன்ன நின்னு நடத்தணும். அம்மன் கிட்ட உத்தரவு கேட்டா அது உன்ன அடையாளம் காட்டி இருக்கு. இது ஒண்ணு சாதாரண சடங்கு இல்லம்மா. இதுல உயிர் போற ஆபத்து இருக்கு. அத செய்யறதுக்கு சொந்த இந்த ஊர் பொண்ணுங்களே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ வெளியூர் பொண்ணு, நீ எப்படிமா பண்ணுவ? உத்தன, முடிவெடுக்க வேண்டியது அந்த பொண்ணு. நீ எதுக்கு குறுக்க பாயிர? அது இல்ல சின்னையா, வெளியூர் பொண்ணு விவரம் தெரியாதுல்ல. எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை தானுங்கய்யா. அதான். அத நான் சொல்லிக்கிறேன். நான் எந்த உண்மையும் மறைச்சு பேசலமா. இந்த சடங்குல நிறைய ஆபத்து இருக்கு. இதுக்கு முன்னாடி பல அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த திருவிழாவுல அப்படி எந்த ஒரு ஆபத்தும் நடக்காதுன்னு நான் உத்தரவாதம் கொடுக்கறேமா. நான் என் உசுரை கொடுத்தாவது உங்களை நான் காப்பாற்றுவேமா. ஆமாத்தா, அந்த அம்மனே உன் அடையாளம் காட்டியிருக்கும் போது முடியாதுன்னு சொல்ல. சரின்னு சொல்லு தாயே. எனக்கு இருக்கிற ஒரே வேண்டுதல் அத்தை என்ன ஏத்துக்கணும். அந்த வீட்டோட மருமகளா நான் உரிமையோட வாழணுங்கிறது மட்டும்தான். அத வேண்டுதலா வச்சு நான் இந்த பரிகாரத்தை செய்யறேன். வித்யா, அவசரப்படாத, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் பண்றேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. வந்துட்டேயா. மா, இந்த திருவிழா முடிகிற வரைக்கும் இந்த காப்பு உன் கையிலே இருக்கட்டுமா? பூசாரி, காப்பு கட்டி விடுங்க. சரிங்கய்யா. கையை காட்டுமா. கையை காட்டுமா. அவ்வளோ தைரியமா உனக்கு? நீ எப்படி இந்த ஊருக்கு வந்த? இங்க கோவில் திருவிழா நடக்குது. இங்க வேண்டிக்கிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினா நினைச்சது நடக்கும்னு வள்ளி சொன்னா. நான் எப்படி சொன்னேன்? நீ சொன்ன.
அத்தை இன்னும் எங்க 2 பேரையும் ஏத்துக்கல தாத்தா. அதான் வேண்டுதலை வச்சு நேர்த்திக்கடன் செலுத்தலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்தா. வேண்டுதல் வைக்க வந்த உனக்கு சாமிக்கு சடங்கு செய்யற பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா அந்த அம்மனோட அருள் உனக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா நீ நினைச்சது நடக்கும்தா. ஆமா, நீ மட்டும் தனியாவா வந்த? ஆமா தாத்தா. புருஷன் எங்கத்தா? இம்புட்டு தூரம் உன்னை தனியாவா அனுப்புனா? இரு, அவனுக்கு போன் பண்றேன். தாத்தா, அவரு வரேன்னு தான் சொன்னாரு. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். பொய் சொல்லாதா? நெசமா தான் சொல்றேன். இப்பதான் கோர்ட்ல அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து 2 பேரும் தப்பிச்சோம். இந்த நேரத்துல 2 பேரும் ஊருக்கு வந்து அதை யாரும் பார்த்து அத்தை கிட்ட சொன்னா பிரச்சனை தானே. அதான் வர வேண்டான்னு சொன்னேன். அவர் மேல எந்த தப்பும் இல்ல தாத்தா. நீயும் பிரீத்தியும் போயிட்டு வந்துருங்க. சரி. ஹாய்டா. ஹாய்டா. எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. பாபி, ஒரு நிமிஷம். பிரீத்தி, மீட் பிரீத்திடா. பிரீத்தி, இவன் பாபி, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹாய். நான் சொன்னல பிரீத்தி, இவதான். என்ன யாரோ ஒருத்தைய இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி சொல்ற? பாபி, ஐம் பிரீத்தி, சஞ்சயோட ஃபியூச்சர் வைஃப். எங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது சொல்லிருக்கான். சரி பிரீத்தி, நீ அம்மாவுக்கு கால் பண்ணி நம்ம ரீச் ஆயிட்டோம்னு இன்ஃபார்ம் பண்ணிட்ட. ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ண. டேய், அந்த வீடியோ வைரல் ஆச்சுல, அந்த கோவத்துல அம்மா வித்யாவை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கடா. என்ன சொல்ற? ஆமாண்டா, அவ இப்ப இந்த ஊர்ல தான் இருக்கா. அவளை தேடி தான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க பாரு, கோயில நான் வித்யா கூட பேசுறதையும் வித்யா கோவில் இருக்கிறதையும் பிரீத்தி பார்க்க கூடாது. அப்புறம் குறிப்பா எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு அவ பார்க்கவே கூடாது. நீ தான் அதை பேலன்ஸ் பண்ணணும். வழக்கமா என்னோட வேலை அதானடா. சிறப்பா பண்ணிருவோம். வரா. என்ன 2 பேரும் ஏதோ சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவனுக்கு சொந்த ஊரே இதுதான். நம்ம இப்ப போக போறோமே கோவில், அந்த கோவிலோட சம்பிரதாயம் பரிகாரம் எல்லாமே இவனுக்கு நல்லா தெரியும். அதான் இவனை சரியா கைட் பண்ண சொன்னேன். ஓகே, நான் ஆண்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சாமியை நல்லபடியா வேண்டிட்டு சேஃபா திரும்பி வர சொன்னாங்க. சரி, கிளம்பலாமா? வண்டியில படா போலாம். போன திருவிழாவுல தேருக்கு தீ வச்சு ஒரு பெருந்தலையை காலி பண்ணும். அப்படியே அவனுங்க. சஞ்சய் எங்க போயிட்டான்? அவன் இங்க பக்கத்துல தாங்க போயிருக்கான். என்ன விட்டு அவன் மட்டும் எதுக்கு தனியா போனா? பிரீத்தி, இந்த கோவிலோட ஸ்பெஷலே அதான். கல்யாணம் நல்லபடியா நடக்குன்னு வேண்டிக்கிட்டு யார் ஜோடி அந்த கோவிலுக்கு வந்தாலும் உள்ள வந்த உடனே 2 பேருமே தனித்தனியா பிரிஞ்சு போயிடணும். எல்லா சாமியும் தனித்தனியா தான் போய் கும்பிடணும். நேர்த்தி கடனையும் தனித்தனியா தான் செலுத்தணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே இடத்துல திரும்ப ஒண்ணு சேர்ந்து சாமி கும்பிட்டு ஒன்னா வெளியே போகணும். அப்படி போனா மட்டும்தான் நம்ம வேண்டிக்கிட்டு வந்த விஷயம் நல்லபடியா நடக்கும். அப்படியா? புதுசா இருக்கு. அதான் இந்த கோவிலோட ஸ்பெஷலே.
அப்போ எல்லா சாமியும் கும்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் சஞ்சயை பார்க்க கூடாதா? ஆமா, நேர்த்திக்கடன் பரிகாரம் எல்லாம் முடிகிற வரைக்கும் நீ அவனை பார்க்கவே கூடாது. இடையில பார்த்துட்ட நீ வேண்டி வந்த விஷயம் நடக்கவே நடக்காது. அதான் பிரீத்தி நம்பிக்கை. அதான் சஞ்சய் தனியா போயிட்டான். எனக்கும் சஞ்சய்க்கும் எந்த தடங்களும் வராம கல்யாணம் நடக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். வெரி குட். முதல்ல நம்ம கோவில சுத்தி வருவோமா? போலாம். அம்மா தாயே, ஒரு நல்ல காரியத்துக்காக உன் முன்னாடி சொல்லக்கூடாத போயெல்லாம் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா? நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டேன். அவ கேட்கவே மாட்டேங்கிறா சஞ்சய். நீயாவது சொல்லு. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போ. வித்யா, சஞ்சய், வித்யா, இந்த நிமிஷத்துல இருந்து இந்த விக்கிரகம் உன்னுடைய பொறுப்புமா. இத நீயே உன் கையால தேர்ல கொண்டு போய் வச்சு ஊரை சுத்தி வரணுமா. சரியா 4 மணிக்குள்ள இந்த சடங்க முடிச்சு இந்த விக்கிரகத்தை உன் கையாலே கொண்டு போய் சன்னதிக்குள்ள நீயே வச்சிருமா. இடையில எந்த அசம்பாவிதம் நடந்தாலோ இல்ல தாமதமானாலோ இதுக்கப்புறம் இந்த திருவிழாவை தொடரவே முடியாதுமா. எங்களோட ஊருடைய எதிர்காலம் இப்ப உன் கையில இருக்குமா. எங்களை கைவிட்டுறாதமா. கவலைப்படாதீங்க. அம்மனோட அருளும் நம்ம எல்லாரோட நம்பிக்கையும் இந்த சடங்கு நல்லபடியா நடந்து முடிய துணையா இருக்கும். வாங்கிக்கோமா. அம்மா, என் வாழ்க்கையில நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். ஷிப்பு கூட என்னை அத்தை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. எங்க போறதுன்னு வழி தெரியாம தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். வந்த இடத்துல ஒரு அதிசயம் மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அத நீதான் எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்க. என் மூலமா இந்த ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும். இந்த சடங்குல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுமா. இந்த ஊருக்கு நல்லது நடக்கிறதோட என் வாழ்க்கையிலயே ஒரு நல்லது நடக்கணும். என் வாழ்க்கை எனக்கு மீட்டு கொடுமா. என் அத்தை என்னை ஏத்துக்கணும். அந்த வீட்டுல ஒரு மருமகளா நான் சஞ்சய் கூட சேர்ந்து வாழணும். உன்கிட்ட நான் கையேந்தி பிச்சை கேட்கிறேன். நீதாம்மா இந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். அதுக்காக நான் எந்த சோதனையையும் சந்திக்க தயாரா இருக்கேன். போலாமா.
ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.